Hey guys, welcome back to my channel. ஸோ இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை ஒரு பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட்டாக கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் வீடியோவை எடிட் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் அதுக்கு கூட இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெட்டிங் கூட இந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மெத்தட் தான் இதை நீங்கள் எதுக்காக எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான், ஓகேவா? ஸோ இப்போ அந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு பிக்சல் ஆப் தேவை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஎன் ஆப் தேவை. இந்த ரெண்டு ஆப்புமே வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருந்தே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு இமேஜ் சைஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம்ன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் தம்ப்லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே 720pன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1280 இருக்கும். இந்த 720 இந்த இடத்த போட்டு 1280 இந்த இடத்த போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷோ வந்து 9:16 அந்த ரேஷோக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா தேர்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு 1:1 அந்த ரேஷோ செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபோட்டோவில் இருக்கக்கூடியவங்களுடைய ஃபேஸில் தெரிகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்த வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி இந்த கார்னரை வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணி இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் பண்ணி விட்டதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இம்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ அடுத்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிட்டு அகைன் 1:1 அந்த ரேஷோ செலக்ட் பண்ணி ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஃபேஸில் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ அகைன் வந்து இப்போ இந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து ஸ்டோக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்த வந்து கரெக்டாக இன்னும் 2 ஃபோட்டோவோ இல்லை 3 ஃபோட்டோவோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓவராலாக கரெக்டாக இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் செலக்ட் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் இமேஜ்னு இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கஸ்டம்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அல்ட்ரான்றது செலக்ட் பண்ணிட்டு சேவ் டு கேலரி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் ஆகிடும், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ விஎன் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். ஸோ உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஒரு ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இங்கே மேலே ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் ஃபோட்டோவை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் நீங்கள் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போஷர் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிட்டு பிரைட்னஸ்மே லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிட்டு சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து -100 வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் மேக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு +100 வந்து வச்சுருங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோ கிளிக் பண்ணி லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. மிடில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ரைட்டு டு லெஃப்ட்டோ இல்லை லெஃப்ட் டு ரைட்டோ இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் கொஞ்சம் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோ வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பிக்சல் ஆப்பில் நம்ம 4 ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல்
ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பிஎன்ஜி இமேஜுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து அந்த டெம்ப்ளேட் வீடியோவுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இந்த இமேஜோட ரெண்டுலையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்த இருக்கு இல்லையா, இப்போ ஆரஞ்சு கலர் ஷேடோ பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே ஹாப்பி பர்த்டே அப்படின்ற பிஎன்ஜி இமேஜுக்கான லிங்க்குமே நான் தரேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஸ்டாட்டஸ் வீடியோ நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்த வந்து அந்த லவ் அப்படின்ற மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இமேஜுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ அகைன் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் அந்த பிளாக் ஸ்க்ரீன் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பிளாக் ஸ்க்ரீன் இமேஜ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிட்டு அகைன் இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி மை மியூசிக் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் ஆப் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி அந்த சாங்கை செலக்ட் பண்ணிட்டு விஎன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்களோ ஸோ அதை கிளிக் பண்ணி யூஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து சாங் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். இது கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.